ஹலோ மக்களே, வெல்கம் டு பிரேமாஸ் கல்னரி. இன்றைக்கி வந்து சூப்பரான சாஃப்டான கோதுமை தோசை ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். கோதுமை தோசை வந்து 2 வகையாக நம்ம பண்ணலாம். முழு கோதுமையை வந்து ஊற வச்சு அரைச்சி கோதுமை தோசை செய்யலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து கோதுமை மாவை யூஸ் பண்ணி எப்படி கோதுமை தோசை செய்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கோதுமை தோசை செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு பார்த்துடலாம். 1 கப் போல் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப்பு போல் ரவா, இல்லைனா வந்து ரைஸ் ஃப்ளோர். ரவா சேர்க்கலாம், இல்லைனா வந்து அரிசி மாவு ரைஸ் ஃப்ளோர் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 கப்பு வாட்டர், அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சால்ட். இதுதான் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். நான் வந்து நம்ம அளந்து வச்சுருக்கிற 1 கப்பு கோதுமை மாவு வந்து மிக்ஸி ஜாரில் நான் சேர்த்துடுறேன். அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப்பு போல் ரவா சேர்த்துடலாம். ரவா சேருங்க, இல்லைனா ரைஸ் ஃப்ளோர், 2ல் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். 2மே சேர்க்க வேண்டாம், ஏதாச்சும் ஒன்று சேர்த்தா போகிறோம். நான் இன்றைக்கி வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன் 1/4 கப்பு, அதை நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் தயிர், நல்லா கெட்டியான தயிரை 2 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து பண்ணுறதுனால தோசை வந்து நல்லா சாஃப்டாக வரும். உங்களுக்கு கிறிஸ்பியான தோசை வேணும்னா இந்த தயிர் சேர்க்கறதை ஸ்கிப் பண்ணிடலாம். அப்புறமா வந்து 1 டீஸ்பூன் போல் நான் சால்ட்டு சேர்க்குறேன். நான் வந்து எல்லாமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதை ஒரு தண்ணியும் சேர்த்து நான் வந்து பிளெண்ட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து கையால் கரைச்சிக்கிறதுனாலும் கரைச்சிக்கலாம். கையால் கரைக்கும் போது டைம் ரொம்ப ஜாஸ்தியாக எடுக்கும், அதே நேரத்தில் வந்து கட்டியாக இருக்கும். அதனால தான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம ஒரு பிளெண்ட் பண்ணிட்டோன்னா நல்லா வந்து நல்ல திக்காக நமக்கு வந்து நல்லா கிடச்சிரும் கோதுமை மாவு. இப்போ வந்து நான் 1 கப் போல் தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். மாவை வந்து நான் வந்து வேறு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். நம்ம மிக்சியில் பிளெண்ட் பண்ணதுனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் நல்ல வந்து ஒரு போரிங் கன்சிஸ்டன்சி இருக்கும். ஸோ தோசை மாவு வந்து எப்போதும் ரெகுலராக இருக்கிற தோசை மாவு மாதிரி திக்காக இல்லாமல் இந்த மாதிரி ஒரு போரிங் கன்சிஸ்டன்சி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து மாவை வந்து கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து தோசைக்கல்லை நம்ம ஹீட் பண்ணிடலாம். தோசைக்கல்லை வந்து க்ரீஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க கோதுமை மாவை வந்து ஒரு கரண்டி ஊற்றி தோசைக்கல்லில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா கீ இல்லைன்னா ஆயில் சேர்த்துடலாம் தோசை மாவு. ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து ஈவனாக குக் ஆகி தோசை வந்து நல்ல கோல்டன் கலரில் நமக்கு கிடைக்கும். நான் இப்போ வந்து தோசையில் நெய் சேர்த்துட்டேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா கார்னர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ஆகி அதுவே வந்து கல்லை விட்டு பிரிஞ்சு வர மாதிரி வரும். ஸோ அந்த நேரத்தில் நம்ம மெதுவாக தோசை கரண்டி வச்சு திருப்பி போட்டுடலாம். ஸோ திருப்பி போட்டு அதர் சைடும் நம்ம குக் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸில் அதர் சைடும் குக் ஆகிடும். அவ்வளோதான், சூப்பராக வந்து கோதுமை தோசை ரெடி ஆகிடுச்சு. இந்த கோதுமை தோசையை பேன்கேக் மாதிரி நம்ம குட்டி குட்டியாக ஊற்றி நம்ம வந்து பசங்களோட லஞ்ச் பாக்ஸ்க்கும் கொடுக்கலாம். ஸோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும். ஸோ இந்த மாதிரி கோதுமை தோசை ட்ரை பண்ணி பாருங்கள். சாஃப்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் கிறிஸ்பியாகவும் இருக்கும். நம்ம ரவா இல்லைனா அரிசி மாவு சேர்த்து செய்கிறதுனால ஒரு மாதிரி கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். கோதுமை தோசை எப்படி இருந்ததுன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from பிரேமலதா அரவிந்தன். Bye.